இதெல்லாம் ஸ்கூல் டைம்லேருந்தே ப்ரோ பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். லீவ் போட்டோன்னா காலேஜ்லேருந்து ஃபோன் வரும், ஏன் காலேஜ் வரல அட்டெண்டன்ஸ் சொல்லியிருக்கோம், நாளைக்கு வந்துடும் என் பையன். ரொம்ப பிடிச்சிருச்சு, அங்கேயே ஒரு மாதிரி க்ரஷ் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்படின்னு சொன்னோடனே குடுன்னு வருவாங்க 3-4 பேர், பொண்ணு கூப்பிட்றாங்க, மச்சா சீக்கிரம்டா. ஹலோ சொல்லுங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஏன்னா எனக்கு வச்சு கலாய்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, அப்போ நான் கால் பண்ணுங்க அப்படின்வாங்க. கால் பண்ணி நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசியிருக்கேன் நான். விரல் செல்ஃபி ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் வீட்டில். உங்கள் ஃபேன் கேர்ள் நான். ஒரு நாளைக்கு நிறைய பேர் பேசுறாங்க, பண்றாங்க. அப்ப அத்தனை பேர் எனக்கு போட்டிக்கு இருக்காங்க போலயே. அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, பிரைவேட் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்றீங்க. இல்லைங்க, ஒரு தாட்டி மீட் பண்ணிட்டு போங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே பார்க்கணும் தோணும். நீங்க பார்க்க அப்படியே விஜய் மாதிரியே இருக்கீங்க, விஜய் சார் மாதிரியே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. அவரை தான் என்னால் மேரி பண்ண முடியல, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் கிடைப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாமே ஃபில்டருங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அவர் தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்றா. நீங்க அப்பா தானே? ஆமா ஆமா, அப்பா தான் பேசுறீங்க. இல்ல கிளாரிஃபிகேஷன் கேட்டேன், வேற ஒன்றும். 2 மந்த்ல எங்க கல்யாணம் உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? நீங்க சரி நம்ம பொண்ணை 2வது கல்யாணமாச்சும் பண்ணுங்கம்மா. காஃபி டேட்டிங் மட்டும் போடலாமா? காஃபி எனக்கு பிடிக்காது. வேற? சரி டீ போடலாமா? சரி நான் அப்புறமா பேசுறேன். ஏங்க வச்சிருவேன். ஹே தே பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பிரபாகரன் தான் இருக்கார். அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். ஹை ப்ரோ, வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் வர சொல்லு. இந்த மிமிக்ரி, அதாவது வாய்ஸ் மாடுலேஷன், நம்ம வேற ஒருத்தவங்க வாய்ஸ் எடுத்து பார்த்துருக்கோம், அப்படியே இந்த லேடி வாய்ஸ் எடுக்கிறது, இல்லை கொஞ்சம் வயசானவங்க வாய்ஸ் எடுக்கிறதுலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயமா இருக்குது? இதெல்லாம் ஸ்கூல் டைம்லேருந்தே ப்ரோ பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். ஸ்கூல்லாம் லீவ் போட்டால் லீவ் போட்டால் நம்ம தான் சொல்லி ஆகணும். ஸோ அது எல்லாமே மோஸ்ட்டாக எதுவுமே அம்மா கிட்ட போகாது, எல்லாமே நானே டீல் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். இப்போ அம்மா நம்பர்னு கேட்டாங்கன்னா உங்கள் நம்பரை கொடுத்து மேனேஜ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். எங்கே காலேஜில் இருந்தால் கூட அம்மா நம்பர் கொடுங்கப்பா, லீவ் போட்டோன்னா காலேஜ்லேருந்து ஃபோன் வரும், ஏன் காலேஜ் வரல அட்டெண்டன்ஸ் சொல்லியிருக்கணும், நாளைக்கு வந்துடும் என் பையன் வந்துடுவான். நாளைக்கு வந்தோடனே நான் சொல்கிறேன் லீவ் லெட்டர்னா எதனா போயிட்டு எழுதி கொடுத்துட்டு நானே பேசிட்டு நானே டீல் பண்ணிப்பேன் எல்லாமே. ஓகே, இந்த ப்ராங்க் பண்ணலாங்கிற ஐடியா யார் கொடுத்தாங்க? நம்ம மிமிக்ரி பண்ணுவோம், ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 பேரை கால் பண்ணி கலாய்ப்போங்கிறது. ப்ராங்க் பண்ணுறது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு சேனலில் ஒர்க் பண்ணேன், ஒன் மேட் வெல்லுன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து இதை ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ப்ராங்க் கால்ஸ் பரிகா போகலாம், லைக் கேர்ள் வாய்ஸ் உனக்கு இருக்கு, நல்லா மிமிக்ரி பண்ணுறேன், ஸோ இது வழியமாக வந்து நம்ம ப்ராங்க் மூலியமாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரீல் போட்டு பார்த்தாங்க. ஸோ நல்ல ரீச் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீடியோஸ் போட எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஒரு பையன் வந்து கேர்ள் வாய்ஸ் பேசி ஆப்போசிட்டில் பேசி அவங்க பொசசிவ் ஆகிறது, டென்ஷன் ஆகுறது, அதெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் போது ஸோ நம்மளும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படி கண்டினியூவான விஷயம் தான். சரி, இப்போ நீங்கள் வந்து நிறையா அந்த மிமிக்ரி இதெல்லாம் போடுறீங்களே, ஏன்னா மெசேஜ் பண்ணி கேட்குறாங்களா ப்ரோ இவங்களை கால் பண்ணுங்க, அந்த மாதிரி வியடாக வருது? கண்டிப்பாக நம்பரே அனுப்பிச்சிருவாங்க, இது எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரோ பேசுனீங்கன்னு சொல்லிட்டு, இதே எங்கள் ஹஸ்பண்டு பேசுங்க, நம்பரே டேரெக்டாக வந்துடும். டிஎம்ஸ் ஃபுல்லாகவே நம்பராக இருக்கும், கொஞ்சம் பார்த்தா தெரிஞ்சிடும்ல, அந்த மாதிரி உங்களை மட்டும் காண்டாக்ட் பண்ணி வர வச்சு அவங்களை ப்ராங்க் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆனால் இப்போ ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மிமிக்ரினால ஃபேஸ் பண்ணுறீங்க? பேட் அவ்வளோவா எதுவும் இல்லை. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கூட எல்லாமே குட் ரெஸ்பான்சஸ் தான் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. பேட் திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் அவ்வளோவா சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே குட்டாக தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். சரி, நீங்கள் இந்த மாதிரி ப்ராங்க்லாம் பண்ணுறீங்களா? நீங்கள் ப்ராங்க் பண்ணதுனால ஏதாவது உண்மையாலுமே ஏதாவது பிரேக்கப்கள் நடந்திருக்கா? அப்படிலாம் இல்லை, பிரேக்கப் நடக்கல. கடைசியில் ப்ராங்க்னு சொல்லிடுறோம்ல, ஸோ அது சண்டை வரும் 2 பேருக்கும். உண்மையிலே அது பொண்ணு தானா நம்ப மாட்டாங்க, அதுதான் விஷயம். ஓகே, அந்த பையனே சொல்லிடுவான், அவங்க சொல்லுவாங்க இது பையன் தான் பேசுன்னு சொன்னாலும் பொய் சொல்லாத, எனக்கு தெரியாதா ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்பயே வந்து கால் பண்ணி திரும்பி நானே தான் எங்கே பேசி காட்டுங்க, அதே மாதிரி பேசுங்க, எப்பட்றா அந்த மாதிரி அப்படியே முடிச்சிருவாங்க அது. ஓகே, நீங்கள் என்னைக்காவது வீட்டில் மாட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி ப்ராங்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டில் வந்துட்டு சொல்லாமல் பண்ணதுக்கெலாம் மாட்டிருக்கீங்களா? அம்மா வந்து சப்போர்ட் ப்ரோ. அம்மா என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணாலும் நீயே பார்த்துக்கோ, நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயத்தில் தான் நான் பண்ண முடியும். இப்போ காலேஜில் வந்து நான் லீவ் போட்டு கேட்குறாங்கன்னா எங்கள் அம்மாவை போய் கூப்பிட்டு போய் நானே பேசிடுவேன், அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கு பதிலாக எல்லாம் நானே பார்த்துக்குவோம், அவ்வளோதான். அந்த மாதிரி ஹேண்ட்லிங் மட்டும் பார்த்துக்கிறேன். சரி, உங்கள் மற்றவங்களோட ஆள்கிட்டலாம் ப்ராங்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் லவ் பண்ண பொண்ணுக்கிட்டலாம் ப்ராங்க் பண்ணியிருக்கீங்களா? லவ்வெல்லாம் இல்லை ப்ரோ, லவ் இல்லை, உண்மையிலே இல்லை ப்ரோ. ப்ராங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பையனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி பிடிக்கிற இடத்துல இருக்கேன், சீக்கிரம் வாடா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அவங்கள பார்த்தோன்னே எனக்கு சத்தியமாக
ரொம்ப பிடிச்சிருச்சு, அங்கேயே ஒரு மாதிரி க்ரஷ் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொன்னோடனே குடுன்னு வருவாங்க 3-4 பேர், பொண்ணு கூப்பிடுறாங்க மச்சான் சீக்கிரம்டா பயமாக்குதுடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணுவோம், பக்கத்து ஓரமாக சவுத்தோரமாக வந்து பேசினு இருப்பேன். அவனுங்க அப்படி போய் தண்ணி பிடிக்கிற இடத்துல பார்த்துன்னு இருப்பானுங்க. எங்கங்க நீங்கள் இல்லையாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பொண்ணோட வாய்ஸ் எடுத்து நிறையா இதில் பார்த்தோம், வீடியோஸ்லேயுமே பார்த்தோம். ஆமாம் ஆமாம். நீங்கள் வயசானவங்க வாய்ஸுமே எடுப்பீங்களாமே? அது ஒரு தடவை வயசான எங்கே காட்டுங்க. ஹலோ சொல்லுங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இது வந்து நம்ம சீரியஸாக ஒரு நல்ல ஒரு ஃபன்னியாக கொண்டு போனோம்னா இந்த மாதிரி போகலாம். பொண்ணு பேசிட்டு எங்கள் அப்பா பேசுகிறாங்க, எங்கள் அப்பா வந்துட்டாங்க, உன்னால் தான் சரி எனக்கு ப்ராப்ளமே, எங்கள் அப்பா கிட்ட கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நான் பேசுவேன். அப்பா பேசுவார், என்னப்பா பிரச்சனை, யார் நீ, எங்கே இருக்க, என்ன விஷயம், எதுக்கு என் பொண்ணை எப்படி அது ஆப்போசிட்டில் இருக்கவனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குதுன்னே. யாருனே தெரில, ஃபோன் பண்ணிட்டு பொண்ணு பேசுது அப்பா பேசுதுன்னா என்ன செய்வான் அவன்? ஒன்று சத்தியமாக எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. சில பேர் என்ன வீட்டில் போய் கொடுத்துருவாங்க, ஃபோன் பண்ணனா அவங்க அம்மா பேசுவாங்க. மறக்க முடியாத ப்ராங்க் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஒரு ஃப்ரெண்டை கலாய்ச்சி அவன் ஓகேன்ட்டான், ஃபேக் ஐடியில் பேசி லவ் யூ சொன்னான், அவனும் லவ் யூ சொன்னான். அதாவது பையன் வந்து பொண்ணுகிட்ட பேசவே மாட்டான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், ஃபேக் ஐடி வச்சு பேசிட்டு அவளை வந்து ஒரு மட்கப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வர வச்சுட்டோம். எல்லாரும் உட்காந்துருந்தோம், எல்லாம் பசங்க எல்லாமே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவர் மட்டும் வராரு தனியாக, யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணல, எங்கேயோ போகிறேன், வெளியில் எங்கேயோ போகிறேன், வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வராரு. நான் அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கல, அது வந்து அவருக்கும் சொல்லலை, நான் அதை வந்து ப்ராங்க் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் பட்டு பார்த்துட்டு அவர் பட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். வெறும் வாய்ஸ் மட்டும் தான் வச்சு ப்ராங்க் பண்ணிருக்கீங்க. இல்லை ஃபேக் ஐடி இப்போ சொன்னீங்களா, அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் பண்ணி ஃபேக் ஐடிஸ் இருக்குது. இருக்கிற நம்பர்லேருந்து காண்டாக்ட்ஸ் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுவேன், ஹாய்னு பண்ணுவேன். யாருன்னு கேட்பாங்க, உங்களை இப்போ தாங்க பார்த்தேன், கொஞ்ச நேரம் மட்டும் தான் பார்த்தேன், அழகாக இருந்தீங்க அப்படின்வாங்க. ஸோ வந்து உள்ளே போய் பார்த்தோன்னே சரி யாராவது எனக்கு வச்சு கலாய்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, அப்போனா கால் பண்ணுங்க அப்படின்வாங்க. கால் பண்ணி நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசியிருக்கேன். நான் ஃபுல்லாக 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசியிருக்கேன். அவரும் பேசிட்டே இருப்பார், பொண்ணு தான் பேசுன்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டே இங்கே தான், சென்னை தான், என் ஃப்ரெண்டே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்புனான். லைக் செல்ஃபி, எப்படி இருக்க சொல்லுங்க, நல்லா இருக்கு. அப்புறம் அது டே நான் தடா அது ஏடா இப்படிலாம் பண்ணுறேன், இப்படிலாம் பண்ணாதடா அட்வைஸும் பண்ணியிருக்கேன். அட்வைஸும் பண்ணி ஆனால் பொண்ணுன்னு நினச்சி உடனே அனுப்பிடுறா உடனே மிரர்லேருந்து மிரர் செல்ஃபி. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, சொல்லிவிடுவா லாஸ்ட்டாக. சில டைம்லனா நான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு அவன் கரெக்டாக அவன் கண்டுபிடிக்கிற இதுக்கு வந்துட்டானா நானே அவனை டீஆக்டிவேட் பண்ணிட்டு நானும் அக்கௌண்ட்டை இது பண்ணிட்டு வந்துடுவேன். கண்டுபிடிக்க ஸ்டேஜ் வந்துச்சு. ஆனால் அவர் அந்த மிரர் செல்ஃபி அனுப்புறதான் பாவமாக கிடைக்கே கஷ்டமாக இருக்கு. இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி அவர் என்னெல்லாம் ஆசையை வளர்த்துருப்பாரு. உங்களுக்கு எப்படிங்க என்ன பிடிச்சிருந்துச்சின்னு கேட்குறாரு என்கிட்ட. நீங்களா கேட்டீங்க, தம்மடிக்கிற சைல் சூப்பராக அவன் சொல்கிறா, ஏன் உண்மையாவா சொல்கிறீங்க, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. ஆனால் அவரோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஆனால் ஃபேக் ஐடியில் இப்போ வரைக்கும் ஏமாறுறாங்களா? முன்னாடி தெரியாது. இப்போலாம் ஃபேக் ஐடிஸ் பார்த்தோன்னா நிறையா இருக்குது ப்ரோ, எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு டிஎம்ஸ் எல்லாமே ஃபேக் ஐடியில் தான் வருது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஒருத்தரை லைவாக ப்ராங்க் பண்ண போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட லுக்கலைக்காக வந்து பல நாளாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு, இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் இருக்காரு. ஸோ அவருக்கு கால் பண்ணி இப்போ நம்ம வந்து லைவாக ப்ராங்க் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அவர்கிட்ட நீங்கள் பொண்ணாக பேசுங்க, எங்கள் அப்பா உங்களை மாப்பிள்ளையே ஏற்றுக்கிட்டாருன்னு அப்பாவாகவும் பேசிடுங்க. அவர் என்னதான் சொல்றாருன்னு பார்ப்போம். அவங்க ரெடியா இருக்காங்க கல்யாணம் பண்றதுக்கு, மாப்பிள்ளையும் ஓகே ஆயிடுச்சு மாதிரி பேச போறோம். கால் பண்ணிடலாமா? ஹலோ ஹலோ, எனக்கு உங்க மேல ஒரு சின்ன ஒரு க்ரஷ்ஷு. நீங்க யாரு? இல்லை யாருன்னா கேட்காதீங்க, நான் நேர்லேயே வந்து நம்ம மீட் பண்ணலாம். இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் சொல்றேங்க, நம்ம நேரில் மீட் பண்ணலாங்க. யாருன்னு தெரியும், எப்படி மீட் பண்ண முடியும்? ஏன் யாருன்னு தெரிஞ்சாதான் மீட் பண்ணிப்பீங்களா? லைக் உங்க ஃபேன் கேர்ள் நான். காலையில ஒரு நாளைக்கு நிறைய பேர் பேசுறாங்க, பண்றாங்க, எஸ்எம்எஸ் பண்றாங்க. அப்ப அத்தனை பேர் எனக்கு போட்டிக்கு இருக்காங்க போலியே. அல்ல, நான் நடக்கிறத சொல்றேன். இல்லை நீங்க அவங்களெல்லாம் விட்டுருங்க. நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ண பேச விஷயம் என்னன்னா, அப்பா கிட்ட எல்லாம் பேசியாச்சு. இல்லைங்க, நான் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்றீங்க? இல்லைங்க, ஒரு தாட்டி மீட் பண்ணிட்டு போங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே பார்க்கணும். நான் உங்களை சீரியஸாக உங்களை லவ் பண்ணுறேன். சரிங்க, அது உங்களோட ப்ராப்ளம். நான் என்ன பண்ண முடியும்? என்னோட ப்ராப்ளமா? லைக் என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறதே நீங்கள் தான். நான் ஆல்ரெடி கமிட்டடுங்க. கமிட்டடா? ஆமாம். எங்கள் பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் போய் எப்படி கமிட்டடாக இருப்பீங்க? ஏன் எனக்கு என்ன பொண்ணு கிடைக்குதா? அவ்வளோ கேவலமாக இருக்கேன். நீங்கள் பார்க்க அப்படியே விஜய் மாதிரியே இருக்கீங்க, விஜய் சார் மாதிரியே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. அவரை தான் என்னால் மேரி பண்ண முடியல. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் கிடைப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாமே ஃபில்டருங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. பரவாயில்ல, நான் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க ஃபில்டரா என்னன்னு சொல்லிட்டு. நேரில் பார்த்து ப்ரப்போஸ் பண்ணாலும் ஓடிட்டீங்கன்னா? ஏங்க நான் எங்க ஓட போகிறேன்? ஓடலாம் மாட்டேங்க. இது அப்பாவுக்கும் நான் உங்களை காட்டினேன். அப்பாவும் உங்க லைக் தீவிரமான ரசிகர் ஒருத்தர்.
அப்பா பேசுறாரு, நீங்க பேசுறீங்களா? பக்கத்துல தான் இருக்காரு. நீங்க யாருன்னு இப்ப தெரியாதுங்க. இல்ல அப்பா கிட்ட மட்டும் பேசுங்க, அவங்க உங்க ஃபேன் தான். உங்க பேர் என்ன, உங்க போட்டோ அனுப்புங்க. யாருன்னு என்னோட பேர் கலைவாணி. கலைவாணியா? போட்டோ எல்லாம் அனுப்புறேன், நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன் வாட்ஸ்அப்ல. நம்ம நேர்ல எல்லாமே சொல்றேன். எங்க அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசுறீங்களா? இல்லங்க, நான் வந்து ஆல்ரெடி கமிட்டட் ஆயிட்டேன். சரிங்க, அப்பா உங்களோட ஃபேன். இங்க பாருங்க, அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட மட்டும் பேசுங்க. சரி கொடுங்க. ஹலோ நைனா. என்ன போடுவாங்க இந்த காலத்துல? நாங்கெல்லாம் கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலுங்க, அதனால அப்படிதாங்க கூப்பிடுவோம். இருங்க வராரு. ஹலோ. ஹலோ. தம்பி உங்களோட ரீல்லாம் பார்த்துருக்கேன்ப்பா, நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. நான் கூட உங்கள் பெரிய ஃபேன்ப்பா. நான் பொண்ணு ஆக்சுவலாக சொல்லியிருந்தா இந்த மாதிரி ரீல விஜய் மாதிரியே இருக்காரு, நல்லா இருக்காரு. நானும் உங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டேங்க. இல்லை அவர் கொஞ்சம் பைத்தியம் மாதிரியே சுற்றிட்டு இருக்காருன்னா என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. அவர் தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்க அப்பா தானே? ஆமாம் அப்பா தான் பேசுறீங்க. ஏமா உங்க பொண்ணு லவ் பண்ணு சொல்லிட்டு இருக்கு, நீங்க அப்பா வேற. இல்லை நீ அதான் எனக்கே உங்களை பிடிச்சிருக்கு, நானே உங்க பெரிய ஃபேன் நான், அதனால தான் நானே சொல்றேன். இல்லைங்க எனக்கு இதில் விருப்பம் இல்லைங்க. என்னை விட பெட்டரா அழகா நிறைய பேர் கிடைப்பாங்க உங்க பொண்ணுக்கு. இல்லை ஆனா உங்க அளவுக்கு இல்லைங்க யாரும், அதுக்கு தான் நாங்களே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம் கால் பண்ணி. நிறைய பேர் வந்து பேக்கேஜ் வந்து பேசுவாங்க, ஓட்டுவாங்க. இல்லை யார் கொடுத்தா பஸ்ட் நம்மளுக்கு தெரியாமா, பொண்ணு தான் ஏதோ வாங்கியிருக்கு, ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கினேன்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியல. நானே கேட்டு நான் இந்த பொண்ணு பேசலாம் மாட்டேன். ஏன் நீங்க பொண்ணு கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப கமிட்டட்னு சொல்றீங்க, எனக்கு புரியல. எனக்கு கமிட்டட்னா வீட்ல பேசி வச்சிருக்காங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். 2 மந்த்ல எனக்கு கல்யாணம் ஆக போகுது. 2 மந்த் எங்க கல்யாணம் உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? நீங்க சரி நம்ம பொண்ணை 2வது கல்யாணமாச்சும் பண்ணுங்கம்மா. இல்ல தமிழ் மரப்படி நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஏன் செட் ஆகாதுன்றீங்க சொல்லுங்க. நான் கலாச்சாரத்தை ரொம்ப பின்பற்றக்கூடியப்பா, எனக்கு பிடிக்காது அப்படிலாம். சாரி. 2வது கல்யாணம் தான்ப்பா, நல்லா தான்ப்பா இருக்கும், பண்ணுங்கப்பா. இல்ல அதான் நீங்க அப்பாவோட நீ கன்ஃபியூஷனா இருக்கு ஃபர்ஸ்ட். இல்ல நானே உங்க ஃபேன் விட்டா நானே கல்யாணம் பண்ணலாம் தான் இருக்கிறேன் உங்களை. ரூட் அப்படியா? சரி. நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாதுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன் அப்பா கிட்ட போய் ஏன் அப்படி பேசுனீங்க? அப்படிலாம் பேசாதீங்க, நம்ம 2 பேர் பேசினா அது செப்பரேட்டான மேட்டர். அது நம்ம 2 பேரும் பத்தி யாரு? நீங்களும் நானும் பத்தி யாருங்க? ஏங்க இதை பிரச்சனை இருக்கீங்க? எனக்கு 1008 வேலை இருக்கு. 1009 தான் நானும் பேசுறேன். அதே அப்பாவும் கரெக்டா 9 சொல்றாரு, நீங்களும் 9 சொல்றீங்க. ரூட்டே வேற மாதிரி தெரியுது எனக்கு. 9ன்னு சொன்னாரா? இப்ப சொன்னீங்களா 1009ன்னு? ஆமா, நீங்க 1008ன்னீங்க, நான் 1009ன்னு. அவங்க அப்பா சொன்னது எனக்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நானே உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லாது. ஒரு ஆண் பேசக்கூடிய பேசாது. இல்ல, அவர் அந்த அளவுக்கு முழுகி போயிருக்காரு உங்க ஃபேஸை பார்த்து. என் பேச பார்த்து? ஆமா, முழுகி. ஆமா சரிங்க, ஐ லவ் யூங்க. இதை மட்டும் சொல்ல முடியுமா எனக்காக? இல்ல உங்க ஃபேன் கேர்ளுக்காச்சும் சொல்லுங்க. இல்லங்க அது தப்பான வார்த்தையா? சரி. ஹலோ ஜெயக்குமாரா? ஆமா, நீங்க? நான் விஷ்ணுபிரியா பேசுறேன். எந்த விஷ்ணுபிரியா? அது சொன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஞாபகம் இருக்கா? அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஓகே. ஆனா என் பேட்சா நீங்க? இல்ல உங்க பேட்ச் இல்ல, உங்க ஜூனியர் நானு. சொல்லுங்க. இப்பதான் உங்க நம்பர்லாம் கொடுத்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்குறதுக்காட்டி என் மூச்சே போயிடுச்சு. சொல்லுங்க, என்ன வேணும்? இல்ல உங்களை நேர்ல பார்க்க முடியுமா? எதுக்கு? நம்ம ஒரு காஃபி டேட்டிங் மட்டும் போடலாமா? காஃபி எனக்கு பிடிக்காது. வேற? சரி, டீ போடலாமா? சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஏங்க ஸோ நிறைய விஷயம் பேசணும், ஒரு சிலரை ப்ராங்க்கும் பண்ணோம். ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட இடத்த நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் யூ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. பார்க்கலாம், பார்ப்போம்.